Hi guys, welcome to IIT projects. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LDR லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டர். ஸோ இந்த காம்போனன்ட் தான் அது. ஸோ இந்த காம்போனன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட ஃபேமிலினா ரெசிஸ்டரோட ஃபேமிலி. ஸோ நேம்லயே இருக்கு LDR லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டர். ஸோ இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோல ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் அண்ட் தென் டயோட். ஸோ அதை பத்தி ஃபுல்லா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கான காம்போனன்ட்ஸ். ஸோ அந்த பேசிக்கான காம்போனன்ட்ஸோட டாட்டர் காம்போனன்ட்ஸ் தான் இந்த LDR. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ போய் அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு எல்டிஆரையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ரெண்டு எல்டிஆர் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டிஃப்ரெண்டான சைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. பட் எல்லாமே ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் பண்ணும். இது கொஞ்சம் பெரிய எல்டிஆர், இது கொஞ்சம் மினி எல்டிஆர். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினி ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் பெரிய ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டு, பெரிய அதிக திறன் கொண்ட ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை சைஸை பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஆர் நமக்கு அவைலபிலிட்டியில இருக்கும். இப்போ இதை மல்டிமீட்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஆர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மல்டிமீட்டர் வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மல்டிமீட்டரை பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ மல்டிமீட்டரை பத்தி பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், கீழே லிங்க்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கையும் செக் பண்ணி பாருங்க. மல்டிமீட்டர் எப்படி எல்லாம் செக் பண்ணலாம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் எந்தெந்த மோட்ல வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயோட் டெஸ்டிங் மோட்ல வச்சுட்டு மல்டிமீட்டர் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டயோட் டெஸ்டிங் மோட்ல வச்சுட்டு நம்ம இதை ரெண்டையும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோபையும் டச் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசர் சவுண்ட் கேட்கும். இப்படி பசர் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மல்டிமீட்டர் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்டிஆர் செக் பண்ண போறோம். ஸோ இந்த எல்டிஆர் செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2000 கிலோ ஓம்னு வச்சுக்கணும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ரெசிஸ்டரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிஸ்டரோட ஃபேமிலி அப்படின்றனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ரெசிஸ்டர் மோட்ல இங்க சைடு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் மோட்ல இருக்கு. ஸோ இந்த ஓம்ஸ் மோட்லயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 200 கிலோ ஓம்ல வச்சு நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டரை செக் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த எல்டிஆர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2000 கிலோ ஓம்ல வச்சு செக் பண்ண போறோம். இந்த 2000 கிலோ ஓம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வேரியபிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேல்யூ கொடுக்கும். அதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 கிலோ ஓம்ல வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ மீட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2000 கிலோ ஓம்ல நான் வந்து இப்போ திருப்பி வச்சிருக்கேன். ஸோ 2000 கிலோ ஓம்ல இந்த ஆரோ மார்க் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ரெசிஸ்டருக்கு பொலாரிட்டி இல்லையா, ஸோ இது அதோட ஃபேமிலி. ரெசிஸ்டரை பத்தி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரெசிஸ்டரோட வீடியோ போய் பாருங்க, எப்படி செக் பண்ணலாம், ஒர்க் பண்ணலான்ட்டு. ஸோ இது அதோட ஃபேமிலி தான். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஈஸியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ எந்த பக்கம் பொலாரிட்டி இல்லை இல்லையா, ஸோ எந்த பக்கம் ஆனாலும் வச்சுட்டு இப்போ பாருங்க வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 008ன்னு காமிக்குது. ஏன்னா இங்க வெளிச்சம் அதிகமா இருக்கு உங்களுக்கு, அதனால 006 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். இப்போ நான் கையை வச்சு மூடுறேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ பாருங்க இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ கையை வச்சு மூட வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணும். எப்பெல்லாம் வெளிச்சம் இதுல படுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணும். சேம் இதே மெத்தட்ல தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஸோ பாருங்க வெளிச்சத்துல இருக்கு, உங்களுக்கு வெளிச்சத்துல இருக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் உங்களுக்கு அங்க காமிக்குது. இப்போ நான் கையை வச்சு மூடுறேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நைட் டைம் நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு லைட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம் தான் லைட்டு வெளிச்சமா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் எடுக்க பகல் டைம் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. இப்போ நான் கையெடுத்துறேன் பாருங்க, உங்களுக்கு பகல் டைம் நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி விடுது. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெரிய எல்டிஆருமே சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிமிலரா சேம் தான் உங்களுக்கு. பாருங்க இதுவும் அதே மாதிரி தான். நீங்க வச்சிட்டீங்களா, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வேல்யூ என்ன காமிக்குது, 002 001ன்னு காமிக்குது, 2ன்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் கையை வச்சு மூடுறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி விடும். உங்களுக்கு எவ்வளவு டார்க் இருக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே லிமிட் பண்ணிடும். ஸோ இப்படிதான் நம்ம ரெண்டு எல்டிஆர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இப்படிதான். சப்போஸ் வேல்யூவே கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். அடுத்து இதோட ஒர்க்கிங் எப்படி அப்படின்றத நம்ம டைரக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அந்த வீடியோ அடுத்தது பார்க்கலாம். இந்த எல்டிஆர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த எல்டிஆருக்கு மேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்மியம் சல்ஃபைட் அப்படின்ற இந்த லேயர் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு.
ஸோ இந்த கேட்மியம் சல்ஃபைடு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா வெளிச்சம் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிஆர் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணுது. இப்போ நல்லா நினப்பு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் 2 லெக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை ஒரு பல்பில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளிச்சத்தை நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேட்மியம் சல்ஃபைடு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு அலோவ் பண்ணும். இப்போ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்துட்டு அவாய்ட் பண்ணும் அப்படின்னா அந்த வெளிச்சம் மேலே படும்போது கையை வச்சு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா டார்க் ஆகிடும். ஸோ இப்போ டார்க் ஆகும்போது கேட்மியம் சல்ஃபைடு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். ஸோ அதனால இந்த எல்டிஆருக்கு இன்னொரு பேரு இருக்கு, டார்க் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிஆருக்கு மேலே இருக்க கேட்மியம் சல்ஃபைடை கையை வச்சு மூடுறோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக அலோவ் பண்ணிட்டு உங்களுக்கு லைட்டை க்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வெளிச்சம் டைரக்டா அந்த கேட்மியம் சல்ஃபைட் மேலே பட்டுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். வீக் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவுமே அலோவ் பண்ணாம அங்கேயே ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிடும். ஸோ இதுதான் எல்டிஆர் ஒர்க்கிங் ஆகிற விதம். இந்த எல்டிஆரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ்னு சொல்றதுக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா இது டார்க் சென்சார் ஆக்டிவேட் ஆகும். ஸோ மோஷன் டிடெக்ஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சார் ஆக்டிவேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் கான்செப்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. நைட் டைம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அலாரமாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தது அப்படின்னாலும் டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேகமூட்டமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பகல்லே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகல் டைம்லேயே ஆன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மேகமூட்டமா இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஃப்ளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவோம். அப்போ அந்த கேட்மியம் சல்ஃபைடுன்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை அலோவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லயே இருக்க மாதிரியான ஃபீலிங் இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸும் கூட. மற்ற டைம்ல எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு எல்டிஆர்லன்னு சொல்றதுக்கு. மற்றபடி பெருசாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்மே கிடையாது. ஸோ இந்த எல்டிஆரை பற்றின மோர் வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் சொல்லியிருப்போம். இந்த எல்டிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதோட ஃபேமிலி அப்படின்றத நான் ப்ரீவியஸாகவே சொல்றேன். ரெசிஸ்டரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர், டயோட். ஸோ இதை பற்றி எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோஸும் நீங்க பாருங்க. அந்த பேஸ் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குடைய டாக்டர் காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த டாக்டர் காம்பனன்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எல்டிஆர். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி, 7 செக்மெண்ட் டிஸ்பிளே, ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸோட லிங்க் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துடாம போய் செக் பண்ணி பாருங்க.